ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றது தப்பா? தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? அதனாலதான் வேலுவை நீ இப்படி தண்டிக்கிறியா? அவருக்கு இப்போ தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீ உண்மையாவே உன்னை நம்பி வரவங்களை கைவிட மாட்டேங்கிறது உண்மையா இருந்தா என் புருஷனை நீ காப்பாத்து. நான் நம்பி போன மனுஷங்க எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க. இப்ப நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். மனுஷங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, ஆனா நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். அம்மா, உன் முன்னாடி நான் தாலி பிச்சை கேட்டு நிக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை போடு. என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. என் புருஷனுக்காக லாயர் ருத்ரா கூட போய் மேல்முறையீடு பண்ண போறேன். அம்மா, நீதான் எல்லாத்துலயும் என் கூடவே இருக்கணும். விளக்கி திறந்த செல்வி, இந்தாம்மா, இத உன் கையால அம்மனுக்கு ஏத்தி வை. உன் வேண்டுதல் முடியற வரைக்கும் இந்த விளக்கு அணையக்கூடாது. அப்படி அணைஞ்சா வேண்டுதல் நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனை மனசுல வேண்டிக்கோ, எல்லாம் நல்லதாவே நடக்கும். உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லதா நடக்கும். அந்த அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு நீ விளக்கேத்து. சரிங்க அத்தை. அம்மா தாயே, நீ சொன்ன மாதிரி இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எக்காரணத்து கொண்டும் இந்த விளக்கு அணையவே கூடாது. என் கூட இருந்து நல்லபடியா நடத்தி கூட. அணையா விளக்கா ஏத்துற? ஏத்து ஏத்து. இது அணையாம இருந்தா தானே உன் வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிக்க முடியும். அப்பதானே அம்மன் மனசிறங்கி வந்து உன் புருஷனை காப்பாத்துவா. நீ எப்படி காப்பாத்துறன்னு நானும் பாக்குறேன்டி. இந்த அணையா விளக்கு எப்படி அணையாம எரியுதுன்னு நானும் பாக்குறேன். செல்விமா, நல்லபடியா வேண்டிக்கிட்டேல்ல? அந்த மடிப்பிச்சை கேட்டு வந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த அணையா தீபத்தை 1 மாசத்துக்கு அணையாம நல்லபடியா பாத்துக்க. நானும் அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருந்து சில வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அங்க இருக்கிற பூ, குங்குமம், வளையல், தாலி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும். வேண்டிக்கிட்டமா, என்னோட உயிரே போனாலும் அந்த விளக்கு அணையாது. நான் அணையவும் விட மாட்டேன். அந்த அம்மன் என் கூட இருந்து பாதுகாத்துப்பா. அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்னடி கீர்த்தி? கொஞ்சம் அமைதியா பேசு, கேட்ட போது. செல்வி, உன் கூட சேர்ந்து நானும் விரதம் இருக்கேன். அத்தை, நீங்க சாப்பிடாம விரதம் இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். இங்க பாருங்க அத்தை, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த விரதம் என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க என் கூட இருந்தா போதும், நான் தைரியமா இருப்பேன். அண்ணே, இந்த விரதம் இருந்தா நீங்க சாப்பிடக்கூடாதா? ஆமாம் பூஜா, அப்பதான் இந்த விரதம் இருக்கிறதுல புண்ணியம்.
அண்ணனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா நீ? கடவுள் விஷயத்துல எதுவுமே எனக்கு கஷ்டமே கிடையாது. நான் விருப்பத்தோட தான் இது எல்லாமே பண்றேன். சரி செல்வி, நம்ம நேரா லாயர் ருத்ராவை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போயிடலாம். ஆமாம்மா, டைம் ஆயிடுச்சுமா, நாம கிளம்பிடலாம். சரிப்பா, நான் ரெடி தான், இப்ப வந்துடுறேன். சரிம்மா. மாமா செல்வி இருமா, எதுவும் சாப்பிடாம போக கூடாது. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். விரதத்தை நான் முழுமையா கடைப்பிடிக்க போறேன். எனக்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது. அந்த ஆத்தா எங்களை காப்பாத்துவா. அண்ணி, நாங்க வக்கீல பாத்துட்டு வர வரைக்கும் நீங்க இதை அணையாம பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் செல்வி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? வேண்டுதல் இருக்கிற சரி, இந்த விளக்கு எப்படி அணையாம பாத்துப்பேன்? ஏதோ அந்த அம்மா சொன்னதுக்காக அதை அப்படியே கேட்கணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா என்ன? இந்த ஏஐ உலகத்துல இப்படி எல்லாம் கூட ஒரு வேண்டுதல். இத பாரு கீர்த்தி, நீ என்ன அபசகுணமா பேசினாலும் சரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த விளக்க கொண்டு போய் கோவில்ல ஏத்தி என் விரதத்தை எந்த தடையும் இல்லாம என்னுடைய வேண்டுதலை நான் நல்லபடியா முடிக்க போறேன். உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னுடைய நம்பிக்கையை யாராலையுமே அசைக்கவே முடியாது. கீர்த்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற விவஸ்தையே கிடையாது. விடுப்பா திரு. வெள்ளரி பழத்துக்கு நூலை வச்சு கட்டினாலும் அது வெடிக்கத்தானே செய்யும். கீர்த்தி சும்மா இருந்தாலும் அவ வாய் சும்மா இருக்காது. இப்படி அவ இந்த மாதிரி அபசகுணமா பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். என்னங்க, இது என்ன கூத்தா இருக்கு? நான் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா குடும்பமா அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட வந்துருவீங்கல்ல? நாளைக்கே உன்னை பார்த்து ஏதாவது குலைச்சா கூட அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர தப்பி தவறி கூட உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆமாமா, அம்மாவும் பொண்ணும் ஓட்டப்பானையில விட்ட நண்டு மாதிரி இப்படியே குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா யார் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க? விடுங்கண்ணே, இப்பதான் நல்லபடியா பூஜையை முடிச்சிருக்கோம். தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? இப்ப யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வேண்டாம். செல்வி, இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணா நிச்சயம் மாப்பிளைய காப்பாத்திர முடியும். ஆமாண்ணே, இன்னைக்குதான் மேல்முறையீடு பண்றதுக்கான கடைசி நாள். நாம ருத்ரா மூலமா நல்லபடியா அப்பீல் பண்ணி முடிச்சிட்டா மட்டும் போதும். நான் வேண்டிக்கிற அம்மன் நிச்சயம் வேலுவை காப்பாத்தும். சரிம்மா, நீ கிளம்பு. டேய், பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாடா. எதுவா இருந்தாலும் போன் பண்ணி. கண்டிப்பாக கூப்பிடுறேன். என்னம்மா, ஏதோ ருத்ரா ருத்ரான்னு சொல்றாங்க. யாருமா அது? யாருமே இந்த கேஸுக்கு ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் மட்டும் இதுக்கு இந்த கேஸுக்கு ஆஜராக வரா? செல்வி சொல்ற மாதிரி இந்த கேஸ்லயே ஜெயிச்சுட்டா அப்புறம் காரியமே கெட்டு போயிருமே.